வியூவர்ஸ், ரொம்பவும் வித்தியாசமான முறைகள்ல குட்டிகளை போட்டு தன்னுடைய குட்டிகளை ரொம்பவும் பாதுகாப்பும் வளர்க்குற 6 விலங்குகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் இன்ஃபோ ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கங்காரு. கங்காருக்கள் ஒரே டைம்ல அதிகபட்சமா 2 குட்டிகள் தான் போடும். குட்டி பிறக்கும் போது இந்த மாதிரி ரொம்பவும் சின்னதா கண்கள் கூட முழுசா வளராம தான் பிறக்கும். பிறந்த உடனே தாயுடைய வயித்துக்குள்ள போற இந்த குட்டிகள் அடுத்து 2 மாசத்துக்கு வெளியிலேயே வராம தாயுடைய வயித்துக்குள்ள இருந்து பாலை மட்டுமே குடிச்சு வளரும். இந்த 2 மாசத்துல தான் இதுக்கு கண்ணு, காது, கால்கள்னு எல்லாமே வளரும். 1 வருஷம் கழிச்சு தான் இது வெளியிலேயே வந்து தரையில இறங்கி வாழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் கூட 2 வருஷம் வரைக்கும் குட்டி தாய் கிட்ட பால் குடிக்கும். ஆஸ்திரேலியாவுல கங்காருக்களை வேட்டையாடி சாப்பிடுறதே இந்த முதலை தான். தாயோடைய பவுச்சில இருந்த வரைக்கும் பாதுகாப்பா வளர்ந்த இந்த கங்காரு குட்டிகள் தாயை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த முதலைகள் கிட்ட மாட்டி இறந்து போயிடுதுங்க. அடுத்தது ஹெட்ஜ்ஹாக். முள் எலிகள்னு சொல்லப்படுற இந்த எலிகள் அதிகபட்சமா ஒரு பிரசவத்துல 5 குட்டிகள் வரைக்கும் போடுது. இந்த எலிகள் 20 நாள் வரைக்கும் கூட தண்ணியும் உணவும் இல்லாம உயிர் வாழுதுங்க. 3 மாசம் வரைக்கும் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற இந்த எலிகள் குட்டி போட்டு இருக்கிற டைம்ல குட்டிகளுக்கு அதிகமான சத்துக்கள் வேணும்னு தேள்ல இருந்து பாம்புகள் வரைக்கும் எல்லா ஆபத்தான உயிரினங்களையும் சாப்பிடுதுங்க. இத பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இத நிறைய பேர் செல்ல பிராணியாவே வளர்க்கறாங்க. இதோடைய குட்டிகளுக்கு ஆபத்தா இருக்கிறதே இந்த ஆந்தைகள் தான். ஆந்தைகள் கிட்ட இருந்து இதோடைய குட்டிகளை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே குட்டி போடும்போது மட்டும் நார்மலா மண்ணுக்கடியில வாழ்ற ஆழத்தை விட இன்னும் ஆழமா குழி தோண்டி தான் இதுங்க குட்டி போடுங்க. அதுலயும் குட்டி போட்டதுக்கு அப்புறம் குட்டியோடைய பாதுகாப்புக்காக பெண் முள்ளெலி கூட்டை விட்டு வெளியிலேயே வராது. ஆண் முள்ளெலி தான் பெண் முள்ளெலிக்கும் குட்டிகளுக்கும் உணவுகளை கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அடுத்தது டைகர். புலிகள் ஒரே பிரசவத்துல அதிகபட்சமா 4 குட்டிகள் வரைக்கும் போடும். பெண் புலி குட்டி போடும் போது ஆண் புலிக்கு கூட தெரியாத மாதிரி ரொம்பவும் மறைவான இடத்துல போய் தான் குட்டி போடும். 1 வருஷம் வரைக்கும் பெண் புலி குட்டிகளுக்கு பால் கொடுக்குது. பால் கொடுக்கிற 1 வருஷமும் குட்டிகளுடைய பாதுகாப்புக்காக குட்டிகள் வச்சிருக்கிற இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். புலியோடைய குட்டிகளை சிங்கமே கூட வேட்டையாடி சாப்பிடுமாம். பொதுவா காட்டுல சிங்கமும் புலியும் ஒரே காட்டுக்குள்ள இருந்தாலும் சிங்கமும் புலியும் சண்டையே போட்டுக்காதாம். ஆனா புலியோடைய குட்டியை சிங்கம் தூக்கிட்டு போறத புலி பாத்துருச்சுன்னா புலி சிங்கத்து கூட வெறித்தனமா சண்டை போட்டு சில நேரங்கள்ல சிங்கத்தையே கொன்னுடுமாம். அடுத்தது ஸ்லாத். இந்த ஸ்லாத் ஒரே பிரசவத்துல அதிகபட்சமா 2 குட்டிகள் வரைக்கும் போடுது. விலங்குகள்லயே இதுதான் ரொம்பவும் மெதுவா நகர்ந்து போற விலங்கு. இலைகளை சாப்பிட்டு வாழ்ற இந்த ஸ்லாத்துகள் குட்டிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக இதுங்களே இலைகளை நல்லா மென்னு குட்டிகளுக்கு வாயோட வாய் வச்சு நல்லா ஊட்டி விடும். அதுலயும் இந்த ஸ்லாத்துகள் சாப்பிடுற ஒருவேளை உணவே செரிமானம் ஆகிறதுக்கு 2 வாரம் வரைக்கும் ஆகுமாம். அதுலயும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 17 மணி நேரம் வரைக்கும் கூட கண்டினியூஸா தூங்குங்க. இதோடைய குட்டிகளுக்கு ஆபத்தே இந்த கழுகுகள் தான். கழுகோட சண்டை போட்டா நம்மளையும் கழுகு சாகடிச்சணுங்கிறத தெரிஞ்சியும் தாய் ஸ்லாத்துகள் குட்டிகளை காப்பாத்துறதுக்காக கழுகுகளோட சண்டை போடுமாம். ஆனா இப்ப கழுகுகளை விட மனிதர்களால தான் இதுங்க வேகமா அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க. அடுத்தது டர்ட்டில். ஆமைகள் ஒரே டைம்ல 50ல இருந்து 250 முட்டைகள் வரைக்கும் போடும். ஆமைகள் கடல்ல இருந்து கரைக்கு வந்து மண்ணை தோண்டி முட்டையிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடும். முட்டையிட்ட 45 நாட்கள்ல முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியில வந்துடும். குட்டிகளுக்கு ஆபத்தா இருக்கிறதே பறவைகளும் மனிதர்களும் தான். மனிதர்கள் ஆமைகளுடைய முட்டைகளையே எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்க. மனிதர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியில வரும்போது பறவைகள் இந்த ஆமை குஞ்சுகளை வேட்டையாடி சாப்பிடும். பறவைகளாவது 4-5 ஆமை குஞ்சுகளை தான் சாப்பிடும். ஆனா மனிதர்கள் மொத்தமா எல்லா ஆமை முட்டைகளையும் எடுத்துட்டு போறதுனால இப்போ ஆமைகளுடைய எண்ணிக்கை வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருதாம். ஆமைகள் கிட்ட இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா ஆமைகள் கடல்ல எந்த பகுதியில வாழ்ந்தாலும் அது எந்த கடற்கரையில குட்டியா வெளியே வந்துச்சோ அதே கடற்கரைக்கு வந்துதான் மறுபடியும் அது முட்டையிடுமா. இதை நிரூபிக்கிறதுக்காக புளோரிடாவை சேர்ந்த இந்த கடல் ஆய்வாளர்கள் ஆஸ்திரேலியா கடற்கரையில பிறந்து வளர்ந்த இந்த ஆமையை புடிச்சு இது மேல ஒரு டிராக்கிங் டிவைஸை ஒட்டி 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடல் பகுதியில கொண்டு போய் விட்டிருக்காங்க. ஆனா இது மறுபடியும் 2000 கிலோமீட்டர் நீந்தி கரெக்டா ஆஸ்திரேலியா கடல் பகுதிக்கு வந்து அது பிறந்த கடற்கரையிலேயே முட்டையும் போட்டு ஆய்வாளர்களையே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது டீர். வேகமா ஓடுற விலங்குகள்லயே மான்கள் தான் சிறுத்தைக்கு அப்புறம் 2வது இடத்துல இருக்குது. மான்கள் ஒரே பிரசவத்துல அதிகபட்சமா 4 குட்டிகள் வரைக்கும் போடுது. மானுடைய குட்டிகளை சிங்கம், புலி, சிறுத்தை, ஓனைகள்ல இருந்து பபூன் குரங்குகள் வரைக்கும் வேட்டையாடி சாப்பிடுது. அதோடைய குட்டிக்கு எந்த விலங்குகளால ஆபத்து வந்தாலும் இதோடைய உயிரை பணைய வச்சு அதோடைய குட்டியை காப்பாத்த சண்டை போடுது. சில நேரங்கள்ல குட்டியை காப்பாத்துறதுக்காக தாயே வேணுமனே போய் எதிரி விலங்கு கிட்ட போய் மாட்டி இதோடைய உயிரையும் கொடுத்து குட்டியோடைய உயிரை காப்பாத்துது. அதுலயும் ஆண்மான் கூட எதிரி விலங்க பார்த்து பயந்து ஓடுமாம். பெண்மான் தான் சாகுற வரைக்கும் தன்னுடைய குட்டிகளுக்காக சண்டை போடுது. ஓகே வியூவர்ஸ், இந்த மான்களுடைய தாய் பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.